ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கேசி பாட்டனி. நாம் இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் லாஸ்ட்டாக நடந்த 4 இயர் கொஷின் பேப்பர்ஸோட கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். 2021லேருந்து 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸு. ஆல்ரெடி ஒரு சில கொஷின்ஸ் இயர் வைஸாக நம்ம ஷார்ட்ஸ் வீடியோலையும் அண்ட் வீடியோலையுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கலன்னா வீடியோஸில் இருக்குது, நீங்கள் பார்த்துங்க. அல்லது ப்ளேலிஸ்ட்டில் இம்பார்ட்டன்ட் கொஷின் 3-in-1 கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டும் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதில் எல்லாமே பாருங்கள். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, நானே குயிக்காக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ ஒவ்வொரு இயர் வைஸாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. முடிஞ்சால் நான் பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுறேன் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2024 இயர் கொஷின். ஒவ்வொரு கொஷின்லையும் 2 மார்க்ஸு 3 மார்க்ஸ் அண்ட் ஃபைனலாக 8 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் பார்ப்போம். இது 1 மார்க்ஸு. ஸோ 1 மார்க்ஸ் எப்பயுமே புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோஸை பார்க்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ செய்யுள் அண்ட் உரைநடையில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது 2024 கொஷினு. ஸோ நாளத்தின் பெரியது, நெடுநல் வாடை, பெயர் காரணம், வசனம், கவிதை, இது நிறைய டைம் பார்த்துருக்கலாம். அதுக்கடுத்து முகவரி ஏற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியன் கூறும் காரணத்தை எழுதுக. அதுக்கடுத்து புக்கில் தன்மணி சிறுகுறிப்பு. அதுக்கடுத்து முறை வைப்பு என்றால் என்ன, கீழ்த்திசை சுவடிகள். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து படிக்காமல் இருந்தீங்கன்னா படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து 2023 இருக்கக்கூடிய இயர் கொஷின், சரிங்களா. இது வந்து 1 மார்க்ஸு. ஸோ 1 மார்க்ஸ் வந்து அப்படியே குயிக்காக நோட் பண்ணி வச்சுங்க. அது புக் பேக் எப்பயுமே படிச்சிருங்க. ஸோ ஒரு சில கொஷின்ஸ் வந்து இன்டீரியர் இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்து வச்சிங்க. ஸோ இயர் கொஷின்ஸ் என்னென்னா ஆன்லைனில் நிறையா அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அல்லது கண்டினியூவாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 4 இயர் கொஷின் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நகரம் பட்டை திட்டு வெள்ளை வைரமாகிறது, இது நிறைய டைம் பார்க்கலாம். மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எவற்றை தொன்மம் விளக்குக, எத்திசிலும் சோறு தட்டாது கிட்டும், இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கலாம். அதுக்கடுத்து இயல்பு வழக்குகளை கலையின் வழக்குகளாக மாற்றுபவை, எழுத்தாணியனோட வகை, பின்னணி இசை படத்தின் காட்சியமைக்கு எவ்வாறு உயிரூட்டும், சான்று தருகு. ஸோ இது வந்து செய்யுள் அண்ட் உரைநடையில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷினு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2023 இருக்கக்கூடிய கொஷின். ஸோ இது வந்து 1 மார்க்ஸு. ஸோ அந்த 1 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. ஏன்னா சேமாக வராது, ஒரு சில கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பாஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் பார்ப்போம், சரிங்களா. சூரிய ஒளி பட்டவுடன் நகரம் எவ்வாறு மாறியதாக ஐயப்ப மாதவன் குறிப்பிடுகிறார். எதிர்பாராத விருந்தினராக ஜலதர ரூமின் குறிப்பிடுவது யாரை, சினத்தை ஏன் காக்க வேண்டும், இறைமகனார் அடைந்த துன்பத்தை எடுத்து கண்டு எவ்வாறு மக்கள் வருந்தினர், மொழியின் இயல்பு வழக்குகளை கலை வழக்குகளாக மாற்றுபவை எவை அப்படிங்கிற கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குடும்பம் எனும் அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படையாக இருப்பது எது அப்படிங்கிற கொஷினு. அதுக்கடுத்து ஓலையில் எழுதுவதற்குரிய எழுத்தாணிகளின் பெயர்களை குறிப்பிடுக. ஸோ ஃபைனலாக 2021 கொஷினு. இது பாருங்கள், இது வந்து 1 மார்க்ஸு. ஸோ வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுதான் நமக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நகரம் பட்டத்திட்டி வெள்ளை வேகரம், இது வந்து ரிப்பீட் ஆகியிருக்கு. நிலைமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து, இதுவும் இறைமகனாரின் நிலை கண்டு எவ்வித மக்கள் புலம்பினர், சரிங்களா. இதெல்லாமே ரிப்பீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, சரிங்களா. இதெல்லாமே பார்த்துருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறு, இதுவும் வந்து ரிப்பீட்டாக இருக்குது. சங்க காலத்தில் தாய் வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள், அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள், சரிங்களா. இதெல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து மொழிபெயர்ச்சி வினாக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்துங்க, தமிழை பிழைன்று இதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள், வல்லினம் எழுகளை இட்டு எழுதுக. ஸோ இதெல்லாமே சேஞ்சபிள் ஆகிட்டு நமக்கு வரும். இது வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து கலைச்சொல் விளக்கம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து இது வந்து 2023 இருந்த மொழிபெயர்ச்சி வினாக்கள். ஸோ இதையும் பார்த்துங்க. அதே மாதிரி கலைச்சொல் விளக்கம் இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு 2022 இருக்கக்கூடிய வினாக்கள். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். ஏன்னா இது எல்லாமே சேஞ்சபிள் ஆகும். இந்த கலைச்சொல் என்ன தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள்.
ஸோ ஃபைனலாக 2021 இந்த மொழிபெயர்ச்சி வினாக்கள் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இயர் வைஸ் இது பார்த்திங்கன்னா மாற்றி நமக்கு வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து 2024 ஸ்டார்ட் பண்ணுவோம். 4 மார்க் கொஷின் சரிங்களா. செய்யுள் அண்டு உரைநடையில் இருக்கக்கூடிய 4 மார்க் கொஷின் பார்ப்போம். ஏங்குளிர் நாளத்து இருகுலற்றும் இடஞ்சுட்டி பொருள்களுக்கு இது வந்து பார்த்துருக்கலாம். சடாயுதை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமை. அதுக்கடுத்து நாட்டிய அறிஞன் அமைப்பு, இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு, கடையெழு வள்ளல்கள் அவர்கள் செய்த செயல் சரிங்களா. அட்டவணைப்படுத்துக இது நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பேரிட மேலாண்மை ஆணையம் விளக்குக. மணலில் எழுதிய முதல் தற்கால முறை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். சென்மையில் பண்பாட்டு அடையாளங்கள் இன்றும் நிலைத்து இருப்பதை குறிப்பிடுவ. வேளாண்மை மேலாண்மை கொடுத்து இது நிறைய டைம் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இது வந்து 2023 இருக்கக்கூடியது. 4 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். பாண்டியரின் சங்கத்தில் கொலிவிருந்தா என்று சிற்பி கூறுவதன் பொருள். ராங்கலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையோர் உற வேண்டும் என கேட்கிறார். வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினார், இதுவும் முக்கியமானது. அதிசய மலரின் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ்நதி கூறுகிறார். அதுக்கடுத்து உரைநடை பார்த்திங்கன்னா சங்ககால பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பு. நீங்கள் ஆசிரியரானால் மாணக்கரை அன்பினால் எவ்வகை நெருப்பிடுத்துவீர்கள். மயிலை சீனி வேங்கடசாமி நினைவு சிறப்புதற்கு செய்திகள் உருவாக்கி தருக. தாழ்வழி குடும்பம் குறித்து பக்தவச்சல பாரதி கூறும் கருத்துக்களை விவரி சரிங்களா. இது வந்து 23 கொஷினு. அதுக்கடுத்து 22 கேட்ட கொஷின் பாருங்கள். இது வந்து ரிப்பீட் ஆகிருக்கு சரிங்களா. 2024 இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணலாம் பார்த்துருக்கலாம். அப்புறம் இங்கே இருக்குது நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகிருக்கும். நம்ம 2 தான் எழுதணும், 2மே ரிப்பீட் ஆகிடுச்சுன்னா சொல்லவே தேவையில்லை சரிங்களா. அதனால் இயர் கொஷின் நல்லா படிச்சுங்க. வள்ளலார் கந்த கோட்டத்தை இறைவனிடம் வேண்டுவதை தெய்வமணி மாலை பாடல் வழி விளக்குக. தமிழ்நாட்டின் அறிஞன் அமைப்பு இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு உங்கள் கருத்து எழுதுக. அதுக்கடுத்து படம் ஈத்த கெடா நல்லிசை பாடலில் ஒழுங்கொலி பண்பு. இன்றைய கூட்டு குடும்பம் பன்றைய விழுந்து குடும்பம் இது ரொம்ப முக்கியமானது. பண்டைய கால பள்ளிக்கூடங்கள் குறிப்பிடத்தக்க நடைமுறைகள் அவை. உழவு தொழில் மேலாண்மை குறித்து நீவிர அறிவு என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ 2021 பாருங்கள். இந்த 4 மார்க் பாருங்கள் ரிப்பீட் ஆகிருக்கு சரிங்களா. இது வந்து 2024 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 23 என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க சரிங்களா. அதனால் ரிப்பீட் கொஷின்ஸ் வந்து வரும் பார்த்துங்க. மனத்திப்பம் பண்பு குரல் நெறி விளக்குக. அதே மாதிரி ஏங்கொலி 4 இதுவும் பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிருக்கு. ஏலம் பொக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமே கெடும் அப்படிங்கிற கொஷின் பார்த்துருங்க. அதுக்கடுத்து வேளாண் மேலாண்மை இது பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிருக்கு சரிங்களா. 2024 இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து செக் பண்ணுறோம் பாருங்க. இங்கே இருக்குது பாருங்கள் சரிங்களா. வேளாண் மேலாண்மை வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மணலில் எழுதிய முதல் காலமுறை முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் இதுவும் ரிப்பீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வருங்க இதே கொஷின். ஸோ 2021 கொஷின்லேருந்து 2024 கொஷின் நிறையா இது கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் கொஷினை விட அதுக்கு முந்தைய இயர் கொஷின் பார்த்திங்கன்னா அதேமாதிரி பண்டைய விருந்து குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம் இதுவும் பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து 23 கேட்டிருக்காங்களா, சாரி 22 செக் பண்ணி பார்ப்போம். அவருங்க 22 சாரி இது வந்து நம்ம காலாண்டு ஆண்டு இந்த மாதிரி இதில் பார்க்கலாம். சங்க கால பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பு இதுவும் ரிப்பீட்டுன்னு நினைக்கிறேன். பார்த்துடலாம். அவருங்க இங்கே இருக்குது பாருங்கள் சரிங்களா. 35. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஓரளவுக்கு படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. நமக்கான கேட்குறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதுக்கடுத்து அணி இதெல்லாமே திணை என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சினம்பொன்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமினும் ஏம்ப புனையை சூடும். அதுக்கடுத்து ஓமணி சான்றுடன் விளக்குக இந்த அணியை வந்து என்ன பண்ணி படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகதேச உருவ அணியை சான்றுடன் விளக்குக இந்த அணியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஓம் அணியை சான்றுடன் விளக்குக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 அணி திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 24 ஓம் அணி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 23 ஏகதேச உருவமணி 22 பார்த்திங்கன்னா ஓம் அணியை சான்றுடன் விளக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிரல் நிலையாளி அல்லது சொற்பொருள் பின்வரும் நிலையணி சான்றுடன் விளக்குக. ஸோ இதெல்லாமே பார்த்துங்க. இலக்கிய பாராட்டுகள் அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன இருக்கோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பார்த்துருங்க. மைய கருத்து இதெல்லாமே எப்படி எழுதணும்னு சொல்லியிருப்பாங்க, அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா.
இந்த எல்லாமே இலக்கிய நயம் பாராட்டு எல்லாமே மாறி மாறி இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ரிப்பீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 21 கேட்டது 23 என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இலக்கியம் நயம் பாராட்டு 4 இதுவுமே நல்லா பார்த்துங்க. ஏன்னா இது வந்து 21 கொஷினு. இங்கே பார்த்தீங்கன்னா 23 என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதே போல் 22 கொஷின் கூட உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்கலாம். இதில் சப்ளிமெண்ட்ரி நான் வந்து கொடுக்கல. ஸோ சப்ளிமெண்ட்ரி இருந்துச்சுன்னா நான் வந்து கிடச்சின்னா அதையும் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா, மொத்தமாக வச்சு. அதுக்கடுத்து திணை பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து வாயுத்திணை இது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து 2023 பார்த்தீங்கன்னா பாடான் திணை வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இங்கே 21 பார்த்தீங்கன்னா பாடான் திணை வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 21 ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாடான் திணை வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதிகமாக 3 இயர் கொஸ்டின்லேயும் என்ன இருக்குது, பாடான் திணை தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணி வச்சிங்க, அதை நல்லா படித்து வச்சிங்க. சரிங்களா, இங்கே மட்டும் வாகைத்திணை என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து தமிழாக்கம் தருக இது எல்லாமே எப்பயுமே என்ன பண்ணக்கூடியது, சேஞ்சஸ் ஆகக்கூடியது. அதை வந்து பார்த்துங்க. ஸோ ஃபைனலாக 6 மார்க் கொஷின்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதெல்லாமே பார்த்துருங்க. இது 22 தமிழாக்கம் தருக. ஸோ இது வந்து ஃபைனலாக 21. ஸோ 21க்கும் 22 அடுத்தடுத்து இயர் கொஷினுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ 6 மார்க் கொஷின்ஸ் வந்து பாருங்கள். பண்பின் படிவமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலை அறிவுடைமை வாழ்வின் உயருக்கு துணை நிற்கும் என்பதனை வள்ளுவமொழி நின்று விளக்குக. பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே இருந்த கற்றல் கற்பித்தல் முறை. ஒவ்வொரு நகரத்துக்கும் வரலாறும் வடிவழகும் உண்டு. நீங்கள் பார்த்த அல்லது வாழ்ந்த ஒரு நகரம் குறித்து இருபக்க அளவில் கட்டுரை எழுதுக. பொறுப்புணர்ச்சி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றலை மருதனின் பண்பு. சாலை விபத்தில்லா தமிழ்நாடு. சரிங்களா, அதேமாதிரி குரல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருங்க. இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்து 23 இருக்கக்கூடிய 6 மார்க் கவிதையின் அடைய கட்டமைக்கும் அழகியல் கூறு. இதெல்லாமே நிறையா பார்த்துருக்கலாம். அதேமாதிரி திருக்குறள் வாழ்வியல் இயக்கம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நெகிழி தடுத்து நிலைத்து நிமிர்த்து மயிலியார் ஓர் ஆராய்ச்சி பேரறிஞர் அப்படிங்கிறத கட்டுரையை கேட்டிருக்காங்க. கோடை மழை கதை கேட்டிருக்காங்க. பாரதியின் கடிதமாக அறிந்து கொண்ட மொழிப்பற்று. ஸோ இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸு, அதை பார்த்துங்க. அதுக்கடுத்து 22 தமிழின் சீரிழமை திறமைந்த கவிஞர் சிற்பி பாலமுறையும் கூறுவது அறிவுடைய ஆன்மீக உயரத்திற்கு துணையும் இருக்கும் வள்ளுவம் வழி நின்று கொடுத்துக்க. அதே மாதிரி இந்த பண்டைய கால கல்வி முறையில் இது வந்து ரிப்பீட்டாக இருக்கக்கூடிய கொஷின், இயர் கொஷின்லேயே. சரிங்களா, ஏன்னா இங்கே வந்து 24 கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணுறோம் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து 24 கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 22 என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. குடும்பம் என்னும் சிறுமிய அமைப்பிலேருந்து இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தான். பாரதியின் கடிதம் அழக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று இது வந்து 24 இருக்குதுன்னு நினைக்கிறேன். சாரி, இதில் இல்லை, 23 செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 23 அதே கொஷின் இருக்குது, 22 அதே கொஷின் இருக்குது. அதனால் பார்த்துருங்க. உங்கள் பகுதியில் வாழ்ந்து வரும் கலைஞரை ஒருவர் நேரில் கண்டு அனுபவத்தை எழுதுக. அதேமாதிரி குரல் இதெல்லாமே என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஸோ ஃபைனலாக 21 இது பாருங்கள், இதில் ரிப்பீட்டாக இருக்குது. ஸோ 6 மார்க் கொஷினு 2023 அதே கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாரி, பார்த்த மாதிரி இருக்குது. பாருங்க, இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 21 கொஷினில் 22லேயுமே என்ன பண்ணியிருக்காங்க ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இது 2021 கொஷின். அதுக்கடுத்து இந்த அறிவுணை ஆழ்வின் துணை இருக்கும் வள்ளுவன் கூற்று இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். இங்கே 22 அதே சேம் டைப் இந்த 2 கொஷின் பாருங்கள். இதில் 2த்துலேயுமே என்ன பண்ணுது இருக்குது. அதுமாதிரி குடும்பம் எனும் சிறிய அமைப்பிலேருந்தே மணிகம் எனும் இது பார்த்திங்கன்னா இதுவும் ரிப்பீட்டட் கொஷினு. ஸோ இது 24 இருக்குதுன்னு நினைக்கிறேன். சாரி, இதெல்லாம் 23 பார்ப்போம். பாருங்கள், இந்த 3 கொஷினும் 21 இருக்குது, 22 இருக்குது. அப்படியே சேம் டைம். சரிங்களா, 45வது கொஷின்லாம் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே 45 ஃபஸ்ட்டு கொஷினாக கொடுத்துருக்காங்க. நிர்வாக மேலாண்மை இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. அதேமாதிரி பாரதியின் கடிதம் வாயிலாக. ஸோ இந்த 4 இயர் கொஷினை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுங்கள் படிங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ் வந்து கிடைச்சாலும் அதையும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சரிங்களா, இந்த இயர் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படித்தாங்க. ஆல்ரெடி எல்லாமே படிச்சிருப்பீங்க.
படிக்கல அப்படின்னா அது ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்ப்போம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ப்ரைமரியாக வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்குமே லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.